السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يقال لصاحب القرآن اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا، فإن منزلك عند آخر آية تقرأها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்றவற்றுமாக. ஆமீன். கியாமத் நாளில் அல்லாஹு தஆலா குர்ஆன் உடையவர்களை பார்த்து சொல்கிறான், குர்ஆனை ஓதிக்கொண்டே செல். நீ உலகில் நிறுத்தி ஓதியது போல இங்கும் நீ நிறுத்தி ஓது. நீ கடைசியாக ஓதி முடிக்கும் இடம்தான் உன்னுடைய தங்கும் இடம் என்று கூறுகிறான். குர்ஆன் உடையவர் என்பது குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர் ஆவார். இந்த சிறப்பு குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிஸ்களுக்கு மட்டுமே கிடைக்கும். குர்ஆனை பார்த்து ஓதும் நபர்களுக்கு அல்லாஹ் கூறவில்லை. குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்களுக்கு மட்டுமே என்று சொல்கிறான் அல்லாஹ். பிறகு ஹத்தா யக்ரஅ ஷைஅன் மஅஹு, ஹாஃபிஸிடம் மனனமாக இருக்கும் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்ற வரை அவர் உயர்ந்து கொண்டே செல்வார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ஹாஃபிஸ்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பார்த்து ஓதும் சில நபர்களை அந்த குர்ஆனை சபிக்கிறது. ஏனென்றால் எழுத்துக்களை உச்சரிக்காமல் ஓதுவதன் காரணமாக. அதாவது தர்த்தில் என்ற முறையை பற்றி ஹஜ்ரத் ஷாஹ் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தப்சீர் கிதாபில் எழுதுகிறார்கள், தர்த்தில் என்றால் அழகாகவும் ஓதுவது, மார்க்கத்தில் பல விஷயங்களை கவனித்து ஓதுவதாகும். எழுத்துக்களை சிறப்பாக உச்சரித்து ஓத வேண்டும். எழுத்துக்களை நல்ல முறையில் உச்சரித்து ஓத வேண்டும். உதாரணம், தாவுக்கு பதிலாக தாவையும் லாதுக்கு பதிலாக லாவும் உச்சரிக்காமல் ஒவ்வொரு எழுத்திற்கான சொல்லை உச்சரிக்கவும் அல்லாஹு தஆலா இந்த முறையில் ஓதுவதற்கு நம்மளுக்கும் வாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.